கன்னி நிதிநிலை அறிக்கை. இதில் வந்து அவங்களுடைய ஆதரவு தளத்தை தொடுற மாதிரி சில அம்சங்கள் இருக்குது. பழைய நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்றதும் தெரியுது. ஆனால் ஒரு நெடுந்தொலைவு திட்டங்கள், ஒரு நெடுங்கனவு திட்டங்கள், ஒரு பெரிய ஒரு ஒரு வேட்கை, ஒரு தமிழகத்தை வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு பார்வை இதில் இருக்கா அப்படின்னா, போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அல்லது அதை எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு 7 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி. அது வந்து அது தொடர்பான ஒரு ஒரு நீண்ட கால திட்டம் தேவை. ஒரு போர்க்கால அடிப்படையில் அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும். தண்ணீர் ஒரு பெரிய சிக்கல் நமக்கு. அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? ஏன் இந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் தமிழகம் முழுக்க ஏன் விரிவுபடுத்தப்படவில்லை? அரசுகள் அடுத்த தலைமுறையை காட்டிலும் அடுத்த தேர்தலை எண்ணியே செயல்படுவதால் இந்த திட்டங்கள் உடனடி பலனளிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி சொன்னார், ₹1 நாம் வந்து அரசு செலவு பண்ணுறோம், அதில் 16 பைசா தான் போய் சேருது பயனாளிக்கு அப்படின்னார். அது ஒருவேளை இன்னைக்கு அதிகபட்சம் 20 பைசாவாக மாறி இருக்கலாம், 25 பைசாவாக மாறி இருக்கலாம். 75 பைசா வழியிலேயே வீணாக தேவையில்லை, பெரும்போக்காக போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இது ஒரு பக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருடைய வயதுக்கோ அவருடைய பின்னணிக்கோ அவருடைய பொறுப்புக்கோ இதற்கு எதற்கும் தகுதி படைத்தவர் மாதிரி அவருடைய பேச்சோ அவர் முன்னாடி போட்ட ஒரு பதிவோ இருந்துதான் நான் நினைக்கிறேன். பொது வாழ்க்கை வந்து எவ்வளவு தரந்தாழ்ந்து போயிடுச்சு தமிழகத்தில் பொதுவாக அப்படின்றதுக்கு இதெல்லாம் வெளிச்சம் போட்டு நமக்கு மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் அவையின் முன்னாள் அதிகாரியும் தமிழக அரசியல் வரலாற்று ஆசிரியரும் ஆய்வாளருமான ஆர் கண்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் திராவை. விஜய் தலைமையிலான தாவேக கூட்டணி அரசோட முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? வந்து இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு? இது வந்து அவங்களுடைய முதல் கன்னி நிதிநிலை அறிக்கை. இதில் வந்து அவங்களுடைய ஆதரவு தளத்தை தொடுற மாதிரி சில அம்சங்கள் இருக்குது. பழைய நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்றதும் தெரியுது. ஆனால் ஒரு நெடுந்தொலைவு திட்டங்கள், ஒரு நெடுங்கனவு திட்டங்கள், ஒரு பெரிய ஒரு ஒரு வேட்கை, ஒரு தமிழகத்தை வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு பார்வை இதில் இருக்கா அப்படின்னா, இது முதல் பட்ஜெட் அப்படின்றதுனால அதை நம்ம 5 ஆண்டுகள் இறுதியில் தான் அப்படி பார்க்க முடியும். எப்படி இந்த இருக்கிற கடனை அடைக்க போகிறாங்க, 1,05,000 கோடி துண்டு விழுது, எப்படி அதை சரி பண்ண போகிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் நிறையா இருக்குது. செயற்கை நுண்ணறிவு நகரமாக சென்னையில் ஒரு பகுதியை மாற்றுவது, அது வந்து இந்தியாவிலேயே முதன்முறையான ஒரு நகரமாக இருக்கும் அப்படின்றதாகட்டும். அப்புறம் பழையதாக உள்ள மின் கட்டமைப்புகளை சீரமைக்கிறது, ஒரு 40,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மின்மாற்றிகளை வந்து புதிதாக மாற்றுவது, அதுக்கப்புறம் ஒரு 178 துணை மின் நிலையங்களை அமைக்கிறது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதை வந்து மாநிலம் முழுக்க கொண்டு வர்றது, 20,000 இளைஞர்களுக்கு கல்வியின் போதே அவர்களுக்கு தொழில் பயிற்சி, ஒரு தொழிற்சாலையிலேயோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்திலேயோ அவர்கள் அப்ரெண்டிஸ்ஷிப், அந்த இடைநிலை பயிற்சியை அளிப்பது, அந்த மாதிரி ஒரு 12 லட்சம் மாணவர்கள் அதில் பங்கு பெறுவார்கள். 1 லட்சம் படித்தவர்கள், வேலையில்லாதவர்கள் அவங்க பங்கு பெறுவார்கள் அப்படின்றதாகட்டும். அப்புறம் வந்து பள்ளிகள், ஒரு 10,000 பள்ளிகளை தூய்மை பள்ளிகளாக, கிளீன் ஸ்கூல்ஸ், சூப்பர் ஸ்கூல்ஸ், அந்த வளாகங்களை மாற்றுவது, அதற்கு ஒரு ₹138 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மனநிலையை மாற்றினால் அந்த இடத்துக்கு போக முடியும், அதெல்லாம் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில தேவைகளை இவர்கள் தொட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த அரசனுடைய பார்வை இப்போதைக்கு முகமற்ற பரிவர்த்தனைகள், அதாவது ஃபேஸ்லெஸ் இன்டராக்ஷன்ஸ், அதை கொண்டு வந்து அதில் ஒரு 15,000 கோடி பத்திரப்பதிவுத்துறை மற்ற இடங்களில் அவங்க மிச்சப்படுத்த முடியும்னு காட்டுறாங்க. இது வந்து ஒரு புதிய கலாச்சாரமாக உருவெடுக்க வேண்டும்.
சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது மாறிக்கிட்டு இருக்கிறது தெரியுது இந்த புதிய அரசு வந்த பிறகு. ஒரு ஒரு பெரும் கனவை ஒட்டிய ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்ட்டு அதை நான் சொல்ல மாட்டேன். தொடக்கம் இது. அவர்கள் நிறைய பழகணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் அதற்கான நிதி ஆதாரங்கள் நம்ம இடத்துல இல்லை. அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு இங்கே வந்து பாலுக்கு அழற பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அதை வந்து எப்படி வந்து இதை பகிர்ந்து தர்றது அப்படின்றது ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். எந்த நிதிநிலை அறிக்கையாவது எதிர்க்கட்சிகள் பாராட்டுபடி இருந்திருக்காங்க, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால் இதில் நிறைய நல்ல அம்சங்கள் இருக்குது. இந்த நான் சொன்ன இந்த செயற்கை நுண்ணறிவாகட்டும், இந்த இடைநிலை பயிற்சி ஆகட்டும், அப்புறம் இந்த சூப்பர் கேம்பஸஸ், சூப்பர் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், முகமற்ற பரிவர்த்தனைகள் ஆகட்டும், இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள். இன்னும் நிறையா பண்ண வேண்டி இருக்குது. அதற்கு அவங்களுக்கு காலம் இருக்குது. அடுத்தடுத்து வர நிதிநிலை அறிக்கைகளை அவர்கள் செய்வார்கள். பட் பெரிய கட்டமைப்பு பணிகள் அது தொடர்பான இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு பெரிய தகவல் எதுவும் இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பரந்தூர் என்ன, அது ஒரு தேக்க நிலையில் இருக்குது. அது வேண்டானோன்னு அவர்கள் முழுவதுமாக முடிவு செய்யவில்லை. அதற்கு பதிலாக வேற ஒரு இடத்தை அவர்கள் தேடுகிறார்களா தெரியல. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆக போகுது, கொஞ்ச நாளில். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கலவையான ஒரு எண்ணம் தான் இந்த நிதிநிலை அறிக்கையை ஒட்டி வருது. போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு அல்லது அதை எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு 7 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி. அது தொடர்பான ஒரு நீண்ட கால திட்டம் தேவை. ஒரு போர்க்கால அடிப்படையில் அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அதுக்கு ஒரு செயலி ஏதோ தயாரிக்க போகிறாங்க. அந்த செயலியில் தகவல்கள் வரும். தகவல் பற்றாக்குறை போதாமை என்பது ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனைக்கு காரணம்னு நான் நினைக்கல. நம்முடைய காவல்துறைக்கு தெரியாதா யார் போதை மருந்து எங்கே விற்கிறார்கள், எப்படி அந்த போதை மருந்து அங்கே வருது, அதெல்லாம் தெரியாதானே? தெரியும். அதனால் இது வந்து ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை எப்படி வளர்த்தெடுப்பது, எப்படி இளம் பிள்ளைகள் மத்தியில் இது வந்து ஒரு மிகுந்த உடல்நலத்திற்கு தீங்கு பயக்கக்கூடியது அந்த பழக்கம் என்பதை எப்படி பரப்புவது, அதற்கு பெற்றோர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் எப்படி இந்த செய்தியை கடத்துவது, இதெல்லாம் வந்து நம்ம குட் ப்ராக்டிசஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், லெசன்ஸ் லேர்ன்ட் அப்படின்லாம் இருக்குது. இது வெளியில் இந்த மாதிரி மற்ற இடங்களில் எப்படி இதெல்லாம் சந்திச்சாங்க, எப்படி சமாளித்தாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம செய்யணும். அந்த மாதிரி செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. தண்ணீர் ஒரு பெரிய சிக்கல் நமக்கு. அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் தமிழகம் முழுக்க ஏன் விரிவுபடுத்தப்படவில்லை? ஜெயலலிதா அம்மையார் முதல்ல சென்னைக்கு மட்டும் அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது நாம் ஒரு பிரச்சனை தீர்ந்த பிறகு அதை மறந்துடுறோம். அது மீண்டும் மீண்டும் வருது, அது போக மாட்டேனுது இல்லையா? இன்றைக்கி தமிழகம் முழுக்க நீர் என்பது ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிறது. இதை மாற்றுவதற்காக ஏதாவது ஒரு நெடுந்தொலைவு திட்டம் ஏதாவது இருக்கா, நீண்ட கால திட்டம் இருக்கா? இதெல்லாம் வந்து இதில் இல்லை. இல்லாதது நிறையா இருக்குது, இருப்பதும் நிறையா இருக்குது. எதிர்க்கட்சிகளிடமிருந்து இது பாராட்டு பெறும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. இந்த திட்டங்கள் செயல் வடிவம் எப்படி பெறுகின்றன அதையும் நம்ம பார்க்கணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க, வந்து இவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. வந்து குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து 5 ஏக்கருக்கு குறைவாக இருந்தால் அது முழுமையாக தள்ளுபடி, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போன்னா அந்த பணம் ஒரு அளவீடாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான். அதாவது இவர்கள் புதியவர்கள், இவங்க வந்து வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்ற மாதிரி வானத்தையே வில்லா வளைப்போன்ற மாதிரி எல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுறது என்பது இவங்களுக்கு மட்டுமல்ல, பல பேருக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. 2006 கலைஞர் கருணாநிதி வந்தபோது அவர் ஒரு 6500 கோடி தள்ளுபடி பண்ணார். திக்குமுக்காடி போனார் அதை பண்ணுறதுக்குள்ளரையும். இதை ஒரு அளவுக்கு மேலே தள்ளுபடி பண்ணுறதுக்கு நீங்கள் ரிசர்வ் வங்கியோடைய ஒப்புதல் பெற வேண்டும். இவங்க வந்து இதெல்லாம் தெரிந்து இவர்கள் இந்த வாக்குறுதிகளை தந்தார்களா, தெரியாமல் தந்தார்களா, இதெல்லாம் நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இவர்களால் அந்த வாக்குறுதியை இதை கூட விட்டுருங்க, அவங்க சொன்ன உரிமை தொகை அதை வந்து அவர்களால் தர முடியுமா? இந்த நிதிநிலை அறிக்கையில் அது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. மாமன் சீர் பற்றி இருக்குது, அண்ணன் சீர் இருக்குது. அதனால் அவர்களால் முடிந்தால் செய்து விடுவார்கள். முடியாத ஒரு நிலை இருக்குது. அதுதான் நம்முடைய நிதிநிலை அறிக்கை. 1,05,000 கோடி துண்டு விழுது. அது எப்படி வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஒரு புதிய இந்த நிதி வருவாயை பெருக்குவதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். பழைய
ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருந்த மான்டேக் சிங் அலுவாலியாவை அதற்கு தலைவராக போட்டிருக்கிறார்கள். கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? நிதி வருவாயை மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வரிகளை கூட்டணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு குறைஞ்சிரும். அதனால் அவர் வேறு எப்படி உங்களுக்கு நிதி ஆதாரத்தை பெருக்க சொல்லுவார்? இல்லை, செலவுகளை சுருக்கணும். இது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் அரசில் ஓட்டை இருக்கோ அதெல்லாம் அடைக்க போகிறதா சொல்கிறீங்க. அதை அடைச்சி உங்களுக்கு ஒரு 15,000 கோடி உங்களுக்கு வருவாய் வரும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. வெள்ளை அறிக்கையில் 20,000 கோடின்னு சொன்னீங்க, இப்போ 15,000 கோடி சொல்லியிருக்கீங்க. அதனால் வேறு எப்படி நீங்கள் நிதி ஆதாரங்களை பெருக்குவது? மக்களுக்கு அதிகமாக துன்பம் தராமல், உங்களை மக்கள் என்ன நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்காத அளவுக்கு நீங்கள் அதை பண்ணணும். இதெல்லாம் மான்டேக் சிங் அலுவாலியை எப்படி கண்டுபிடிச்சு சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல, நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இது அதாவது இவர்கள் புதியவர்கள். எனக்கு என்னமோ இவர்களுடைய இந்த மாமன் சீர், அண்ணன் சீர், இந்த மாதிரி ஒரு சிலது தவிர, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இது தொடர்பான செய்திகள் தவிர மீதியெல்லாம் அதிகாரிகள் இவர்களை வழிநடத்தியிருப்பார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதில் நீங்கள் இந்த அண்ணன் சீர் மாமன் சீர் பற்றி சொன்னீங்க சார். அதில் ஒரு விமர்சனங்கள் இப்போ தாய்மாமன் சீருக்கு ஒரு 500 சில்லற கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா அது போதுமானதாக இருக்காது இந்த பணம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இந்த தாய்மாமன் சீருக்கு கூட ஒதுக்கியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகள் தானே எல்லாம். முதல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லா குழந்தைகளுக்கும் நினைக்கிறேன். இப்போ அது அரசு மருத்துவமனைகள்னு மாற்றிட்டாங்க. ஒருவேளை அதனால் சரியாக போகும்னு தோணுது எனக்கு. அது மாதிரி இது கூட சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணன் சீருக்கு 800 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது கூட இப்போ என்ன நகை விற்கிற விலைக்கு அது இன்றைக்கி காணாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இருந்து அவங்க தராத இல்லை, இதுதான் நிலைமை. அவங்க நிறைய அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல நம்ம பெண் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்னமோ சொல்லி தான் எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க நிறைய சொன்னாங்க. அவங்க பொது வாழ்க்கையில் இல்லாதவர்கள். அந்த நேரத்தில் எல்லாருமே நிறைய வாக்குறுதிகளை அள்ளி தந்தார்கள். இன்னைக்கு இவங்க தவிர வேறு யாராவது வந்திருந்தாலும் இதே இடத்துல தான் இருந்திருப்பாங்க. இவங்க அளவுக்கு அவங்க வாக்குறுதிகளை தரலை, இவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை தரலைன்றதை தவிர மற்றபடி எல்லாரும் வாக்குறுதிகளை தந்தார்கள். 2000 உரிமை தொகை தரேன்னு சொன்னாங்க. அதை எப்படி தந்திருக்க முடியும்? அதுவும் சிரமப்பட்டிருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த திட்டங்களே கூட இதில் இந்த மாதிரி கொடுக்கறத காட்டிலும் ஒரு வைப்பு தொகையாக போட்டால் நல்லா இருக்காதா? அது 1 லட்சமோ நம்ம ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 1 லட்சமோ 50,000மோ அது ஒரு வைப்பு தொகையாக போட்டால் அது ஒரு 15, அந்த பிள்ளை ஒரு 16 வயதாகும் போதோ இல்லை கல்லூரிக்கு போகும் பொழுதோ அது ஒரு கணிசமான ஒரு தொகையாக உயர்ந்திருக்கும். அது ஒரு நெடுந்தொலைவு திட்டமாக, நீண்ட கால திட்டமாக இருக்கும். ஆனால் அரசுகள் அடுத்த தலைமுறையை காட்டிலும் அடுத்த தேர்தலை எண்ணியே செயல்படுவதால் இந்த திட்டங்கள் உடனடி பலனளிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். தென்னையும் பனையையும் அவர்கள் பயிர் செய்வதை காட்டிலும் வாழையை பயிர் செய்வதில் அவர்கள் மும்முரமாக நாட்டமாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சொன்ன மாதிரி இவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பெருங்கடன் சுமையில் இருக்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி இலவச திட்டங்கள், நலத்திட்டங்களை மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது, புதுசாக அறிவிக்கிறது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல போக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். இந்த இலவச அரிசி ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு 20 கிலோ இலவச அரிசின்றது 2011 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை யாராவது இப்போ திருப்ப முடியுமா? மாற்ற முடியுமா? அதுக்கு ஒரு 50 ஆண்டுகள் ஆகும். இந்த இலவச அரிசி வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தமிழகம் உயரணும், அந்த மனசு வரணும். ஆட்சிக்கு வருபவர்கள் அடுத்த தேர்தலில் தோற்றாலும் பரவாயில்ல, இதை தான் பண்ணி தீரணும் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதனால் புதிய இருக்கிற நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். புதுசாக ஒரு நலத்திட்டம்னு கொண்டு அது இன்னும் அரசையும் மக்களையும் இந்த மாதிரி ஒரு ஏங்கி அல்லது பெற்று வாழக்கூடிய ஒரு நிலையில் மக்களை நீங்கள் எவ்வளவு நாளைக்கு வைக்க போகிறீங்கன்றது எல்லா அரசியல் கட்சிகளும் நினச்சி பார்க்கணும். இது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது. இந்த மாதிரி இலவசங்கள் எல்லாம் கொடுக்கறது எந்த அளவுக்கு சரியானதுன்ட்டு. அதுக்கு ஒரு குழுவை உச்சநீதிமன்றம் போட சொல்லிச்சு. அந்த குழு போட்டாங்களான்னு தெரியல. அந்த குழுவினுடைய அறிக்கையை வைத்து தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லும். இது நிலுவையில் இருக்குது. இது நல்ல போக்குன்னு நான் நினைக்கல. பட் மக்களும் மாறணும். மக்கள் இதை எதிர்பார்க்கறதுனால தான் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த கடன் பற்றி ஏற்கனவே கூட அறிவிச்சிருந்தாங்க, இன்றைக்கும் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஒரு
தமிழ்நாடு அரசோட கடன் வந்து பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மத்திய அரசு அனுமதிச்ச அளவில் தான் இருக்குது, அது வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக தான் செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அரசு வந்த பிறகு கூட கடன் வாங்கியிருக்காங்க இந்த 3 மாதங்களில் வந்து. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடோட அரசு கடன்கிறது ரொம்ப ஒரு கவலையளிக்கிற நிலைமையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம கடன் வாங்குவது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கடன் வந்து பயனுள்ள முறையில் செலவாகணும். அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்கணும். ஒரு ரூபா நம்ம சம்பாதிச்சோம்னா அதில் 30 பைசா கடன் வாங்கலாம். நம்ம 28 பைசா வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம். நமக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு 3 மாநில பொருளாதாரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடகா அவங்க 25 பைசா கடன் வாங்குறாங்க. மகாராஷ்டிரா, குஜராத் அவங்க 20 பைசாவுக்கு கீழே வாங்குறாங்க. நாம தான் இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்குகிற ஒரு மாநிலம். ஒருவேளை நம்ம தான் நிறைய நலத்திட்டங்களையும் கொடுக்குறோமோ என்னவோ தெரியாது. ஏற்கனவே போக்குவரத்து துறை, மின்சாரத்துறையெல்லாம் எடுத்தோம்னா 13,18,000 கோடி கடன் இருக்குது. கடன் தொடர்ந்து வாங்க வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கோம். வட்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 17-16 பைசா நம்ம கட்டுறோம் ஒரு ரூபாயில். அசல் வந்து ஒரு 10, 11, 12 பைசா தான் திருப்பி தரோம். அதனால் இது கவலை அடிக்கக்கூடியது தான். இது வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். இது வந்து பலூன் மாதிரி பெருசாகிட்டே போயிட்டுருக்கே ஒழிய ஒன்றும் சுருங்கலை. இதை பற்றி நம்ம யோசிக்கத்தான் வேணும். 2031 வந்து இந்த 1.5 பில்லியன் ட்ரில்லியன் பொருளாதாரம் இன்னொரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது சாத்தியம்தான் நினைக்கிறீங்க? 2036 10 ஆண்டுகள் அது சாத்தியம், எதுவும் சாத்தியம்தான். ஆனால் அதுக்கு வந்து அசுரத்தனமாக நம்ம எல்லாரும் வேலை பார்க்கணும். அது முடியுமான்றது எனக்கு தெரியல. போக பார்க்கணும். மிகப்பெரிய கனவு அது, மாபெரும் கனவு அது. இப்போ நம்முடைய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 லட்சம் கோடி, அதாவது அந்த பற்றாக்குறையெல்லாம் சேர்த்தோம்னா 4 லட்சம் கோடி நம்முடைய பொருளாதாரம். இந்த 4 லட்சம் கோடி உங்களுக்கு 1500 லட்சம் கோடியாக மாறினால்தான் அது வந்து $1.5 ட்ரில்லியன். அதாவது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்னும் 2 மடங்கு உயரணும். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய காலம் வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளில் அதை பண்ணுறது அப்படின்னா நம்முடைய வளர்ச்சியினுடைய விகிதம் எவ்வளவு அதிகமாக இருக்கணும். நிறைய ஓட்டைகளை நம்ம மாற்றணும், அடைக்கணும். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கணும். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவரம் தெரிந்த, நான் சொல்கிறது இந்த பழம் வைக்கிற ஒரு சாதாரண அம்மாவை பற்றி நான் சொல்லலை. அவங்களுக்கு இது பெருசாக புரியாது. அவங்க வாழ்வாதாரத்திற்கே தினசரி அவங்க சிரமப்படுறாங்க. பட் கல்லூரி பேராசிரியர்கள், உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள், என்ன மாதிரி ஆட்கள், செய்தி ஏடுகள் படிப்பவர்கள், செய்திகளை தொலைக்காட்சியில் பார்த்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அல்லது ஒரு பிரஜை இருக்கக்கூடிய ஒரு 3ல் 1 பங்கு தமிழகம் அப்படி இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? அந்த 1 பங்கு தமிழகம், அந்த 3ல் 1 பங்கு தமிழகம் இதே சிந்தனையோடு இருக்கணும். அப்படி அது ஒரு வேள்வி மாதிரி நடத்தணும். அப்படி நடத்தினா தான் நீங்கள் வந்து வியட்நாம் மாதிரி மாற முடியும். அங்கே அப்படி மாறி இருக்காங்க இல்லையா? இப்போ இது சொல்லும்போது வந்து அந்த வெற்றி தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து டிராவிடியன் மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இவங்க வெற்றி தமிழகம்னு. இந்த சொற்றொடர் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சித்தாந்த ரீதியான மாற்றம்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஷேக்ஸ்பியர் சொன்னார், ஒரு ரோஜாவின் பெயர் ரோஜா என்று இல்லாவிட்டால் அது ரோஜா இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு கேட்டார். ரோஸ் இஸ் ரோஸ் பை எனி அதர் நேம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி திட்டங்களுடைய பெயர்கள் மாற்றுவதனால என்ன பெரிய லாபம் கிடைக்க போகுது? அதில் அந்த திட்டங்களுடைய பயன், அவை ஏற்படுத்தும் தாக்கம், அதுதான் வந்து மக்கள் மத்தியில் நிரந்தரமாக குடியிருக்க போகுது. இந்த இலவச அரிசி வந்து ஒரு பெரிய புரட்சியை பல பேர் மத்தியில் ஏற்படுத்திச்சு. ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பெரிய இடத்த பெற்று தந்தது. நீங்கள் அதே மாதிரி மதிய சத்துணவு திட்டம் எம்ஜிஆருக்கு அது ஒரு பெரிய இடத்தை பெற்று தந்தது. போன ஆட்சியில் வந்து அந்த விடியல் பயணம், இந்த உரிமை தொகை, இது 2மே அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு துணை நின்றுச்சு. ஆனால் அது போதுமான அளவு. தேர்தலுக்கு முன்பு ஒரு 3 மாத மொத்த தொகையும் அப்புறம் பொங்கல் அன்பளிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து 5,000 ரூபா கொடுத்தவும் கூட அது பெருசாக போய் மக்களை எட்டலை. அதனால் மக்களை எது எட்டும் எது எட்டாதுன்னு நமக்கு தெரியாது. இந்த பெயர்களில் என்ன இருக்குது பெருசாக? அதில் ஒரு பெரிய சித்தாந்தம் இருப்பதாக தெரியவில்லை. தங்களை வந்து எல்லா இடத்துலையும் அவங்க தங்களுடைய தடம் பதியணும்ன்ட்டு நினைக்கிறாங்க. அதற்கு பெயர்களெல்லாம் முக்கியம் இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம்.
இதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் கொண்டு வந்தது முதலமைச்சர் சத்துணவு திட்டம், அதுக்கு பேர் அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு தான் தன்னுடைய பேரில் அம்மா அப்படின்ட்டு ஒரு பிராண்டிங், ஒரு முத்திரை அவர்கள் பதித்தார்கள். அதில் அவங்க தொட்ட அத்தனையும் வந்து போய் மக்கள் மத்தியில் இடம்பெறலை. இந்த அம்மா உணவகங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அது மாதிரி இவங்க கொண்டு வர திட்டங்கள் எந்த திட்டம் மக்களுக்கு பிடித்தமானதாக மாறப்போகிறதுன்றத காலம்தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி பெயர் மாற்றம் எப்படி அதை கொண்டு போய் சேர்த்துறோம். அது மாதிரி சரி, ஒரு தமிழக வரலாற்று ஆசிரியராக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து இப்போ நீங்கள் காமராஜர்லேருந்து ஆரம்பிச்சு காமராஜர், அண்ணா, கருணாநிதி, அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் வரைக்கும். ஸோ இவங்களோட பொருளாதார அணுகுமுறைக்கும் இப்போ விஜயோட பொருளாதார அணுகுமுறைக்கும் இல்லை இதை வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? பெருந்தலைவர் காமராஜருடைய பொருளாதாரத்திற்கும் இப்போ இருக்க பொருளாதாரத்திற்கும் நம்ம கற்பனையே பண்ண முடியாது. பெருந்தலைவர் காமராஜருடைய பொருளாதாரம் 100 கோடி பொருளாதாரம். அண்ணாவினுடைய பொருளாதாரம் 240 கோடி பொருளாதாரம். உங்களுக்கு அது வந்து கோடிகள் லட்சங்களில் மாறிய அதெல்லாம் வந்து இந்த ஒரு 20 ஆண்டுகளில் நடந்த இது சாதனை. அதற்கு காரணம் வந்து 90களுக்கு பிறகு நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம திறந்த உடனே அந்நிய முதலீடு என்பது வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 95 தான் முதல் ஃபோர்ட் ஆட்டோமொபைல் கம்பெனியை ஜெயலலிதா அம்மையார் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹுண்டை இருக்குது, வேறு சில கார் கம்பெனிகள் வந்திருக்காங்க, பல ஃபாக்ஸ்கான் வந்திருக்கு, ஆப்பிள் அவங்களுடைய மொபைல்ஸ் இங்கே வந்து நம்ம பண்ணுறோம். இங்கே மனித வளம் வந்து மிகுதியாக இருக்குது. இங்கே மற்ற இடங்களில் வந்து தொழில் பண்ணுறதை விட இங்கே தொழில் பண்ணுவது சிரமங்கள் குறைவு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே வராங்க முதலீடு பண்ணுறதுக்கு. அதை நம்ம காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற இடம் எல்லாருக்கும், அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அண்ணா வந்து ரொம்ப நாள் இல்லை, அதனால் அவரை நம்ம மறந்துடலாம். காமராஜர் காலத்துலலாம் பெரிய நலத்திட்டங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு நலத்திட்டம் தான். கல்வி வந்து அவர் அதை வந்து இலவசமாக்கினார் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும். இது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். மற்றபடி தொழில்துறை, கல்வித்துறை, அப்புறம் வந்து வேளாண் துறை, அதற்கான கட்டமைப்புகளை அவர் உருவாக்கி தந்தார். அவர் போன பிறகு உங்களுக்கு முதல் நலத்திட்டங்கள் அப்படின்னு வந்தது வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சியில் கண்ணொளி வழங்கும் திட்டம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவச கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை என்பது முகாம்களில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து தொழுநோயாளிகளுக்கான இல்லங்கள், அப்புறம் வந்து பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், குடிசை மாற்று வாரியம் இந்தியாவிலேயே முதன்முறையாக இங்கே வந்தது, தலித்துகளுக்கு வீடுகள் கட்டித்தர திட்டம். இந்த மாதிரி ஒரு மக்கள் நலன் சார்ந்த அதே நேரத்தில் கவர்ச்சிகரமான திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தினார். எம்ஜிஆர் வந்த பிறகு முதன்முறையாக அதை இலவசங்களாக, இலவச பல்பொடி, இலவச காலணி, இலவச சேலை, இலவச வேட்டி, இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு மின்சாரம் சலுகை விலையில் அல்லது இலவசமாக தருவது என்பது கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தொடங்கியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இலவசங்களில் நமக்கு வந்து ஒரு பெரிய இது வந்து இது நியாயமா அல்லது இது சரியா அப்படின்னு நம்ம எப்போ கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை அவர் அறிமுகப்படுத்திய பொழுது, அதை ப. சிதம்பரம் போன்றோர் இந்த தேர்தலினுடைய கதாநாயகன், இந்த தேர்தல் அறிக்கை என்று அதை பெருமைப்படுத்திய பொழுது, அதற்கு பிறகு இந்த இலவசங்களுடைய நிலை வந்து மிகுந்த சர்ச்சைக்குரியதாக மாறி, இலவசங்கள் என்றாலே மக்களை வசப்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரி மாறி போயிடுச்சு. இன்றைக்கி எதை இலவசமாக தர்றதுன்றதில் ஒரு அர்த்தமே இல்லாத போயிட்டுருக்கு. இந்த நிலை மாறணும். இது மாறுவதற்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரும்பொழுது ஒருவேளை ஒரு நெறிமுறை வரலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் அதிகாரியாக இருந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு உலக நாடுகள், மற்ற நாடுகளோட பட்ஜெட்டுகளையும் தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த பட்ஜெட்டோட ஒப்பிட்டு போது நம்ம பட்ஜெட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? இலவசங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து ₹1 ஒதுக்குறோம், அந்த ₹1 முழுமையாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்றது தெரியல. மற்ற நாடுகளில் வந்து அதில் ஊழல், லஞ்சம் அதெல்லாம் இல்லைன்றதுனால, பொறுப்புள்ள அதிகாரிகள் இருக்கிறதுனால அதில் பெரும்பாலும் வந்து செலவிடப்படும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி சொன்னார், ₹1 நாம் வந்து அரசு செலவு பண்ணுதுன்னா அதில் 16 பைசா தான் போய் சேருது பயனாளிக்கு அப்படின்னார்.
அது ஒருவேளை இன்னைக்கு அதிகபட்சம் 20 பைசாவாக மாறி இருக்கலாம், 25 பைசாவாக மாறி இருக்கலாம். 75 பைசா வழியிலேயே வீணாக போயிடுது. கடலேரிலிருந்து வரக்கூடிய நீர் இங்கே வர்றதுக்குள்ளேயும் பாதியோ அல்லது ஒரு அளவுக்கு ஆவியாகி போயிடுது இல்லையா? அந்த மாதிரி அதுதான் மேலை நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள நிலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே வேகமாக இங்கே வந்து ஒரு அரசு வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா அதில் 1000 சிகப்பு நாடா 1000 படிகள் இருக்குது. அதனால தான் தொழில் முனைவோர் இங்கே வர்றது. இப்போ நீங்கள் வியட்நாமில் போய் நீங்கள் ஒரு 100 கோடி எடுத்துகிட்டு போய் அங்கே முதலீடு பண்ணுவதற்கும் 100 கோடி எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே ரொம்ப வேகமாக நடக்கும். உங்களுக்கு வந்து யாரையும் நீங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம், பணம் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த முதலீடு நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய நன்றி உதவி அப்படின்ட்டு. அதில் நீங்கள் அதில் லாபம், நீங்கள் முதலீட்டாளர், நீங்கள் அதில் லாபம் வச்சு பார்ப்பீங்க. ஆனால் பல பேருக்கு வேலை தருவீங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவீங்க நீங்கள் உயரும் பொழுது. அந்த மாதிரியான பார்வையெல்லாம் இங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதான் அந்த பட்ஜெட் தாண்டி இன்றைக்கி சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நேற்று உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணப்பட்டதும் ஒரு பெரிய விவாதமாக ஆயிருக்கு. வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? நேற்று உதயநிதி ஸ்டாலின் பேச்சை வந்து தவறுன்னு சொல்கிறவங்க கூட அந்த கைதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் கடந்து போயிருக்கலாம் இந்த அரசு, அதை பெருசுபடுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய எண்ணம். முன்னாடி ஒரு அமைச்சர் பேசினார், அவரை கைது பண்ணாங்க, அவர் பிணையில் வெளியே வந்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் பிணையில் வெளியில் வந்துட்டார். இந்த அரசு வந்து இதெல்லாம் ஊடகவியலாளர்கள் சில பேர் கைது பண்ணாங்க. அவங்க எவ்வளோ உறுதியானவர்கள் அப்படின்றத காட்டுறதுக்காக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தேவையில்லை, பெரும்போக்காக போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இது ஒரு பக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருடைய வயதுக்கோ அவருடைய பின்னணிக்கோ அவருடைய பொறுப்புக்கோ இதற்கு எதற்கும் தகுதி படைத்தவர் மாதிரி அவருடைய பேச்சோ அவர் முன்னாடி போட்ட ஒரு பதிவோ இருந்ததாக நான் நினைக்கலை. இது வந்து அந்த பொது வாழ்க்கை வந்து எவ்வளோ தரந்தாழ்ந்து போயிடுச்சு தமிழகத்தில் பொதுவாகவே அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டுது. அந்த பேச்சை நான் நேரலையிலேயே பார்த்தேன். அப்போவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, என்ன இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அதனால் இதை வந்து தவிர்த்திருக்கணும். இது வந்து ஒரு பாடம். இந்த அரசும் இதை தவிர்த்திருக்கலாம். அவர் கண்டிப்பாக தவிர்த்திருக்கணும். அவர் மேலே அவர் ஒரு இடையவர், அவர் வந்து இன்னும் பெரிய இடங்களுக்கு போகணுன்ட்டு ஆசைப்படுறவர், இந்த மாநிலத்திற்கு தலைமை தாங்கணும்ன்ட்டு நினைக்கிறார். அவர் இப்போ இருக்க முதல்வருக்கு அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், போட்டி போடுகிறார் அவரோடு. அப்போது அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர். மேலும் மேலும் அவருடைய பேச்சுக்களில் ஒரு முதிர்ச்சி தருகிறது. எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு, வெளியில் அவருடைய பேச்சு, இது எல்லாமே அதில் கொஞ்சம் பக்குவம் தெரிகிறது. அவர் இன்னும் நிறைய பக்குவப்பட வேண்டும், கனிய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதோட தொடர்ச்சியாக சார் வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணாவோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கீங்க, எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கீங்க. இதை ஊட்டி தமிழக அரசியல் தலைவர்களோட எல்லாத்தையும் நுட்பமாவோட பார்த்துருப்பீங்க. வந்து சொந்த பின்னணியில் வந்து இன்னைய புதிய தலைமுறை விஜய், உதயநிதி ஸ்டாலின், இன்றைய தலைவர்களோட அரசியல் போக்கை எப்படி பார்க்குறீங்க? மனிதர்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதாவது விடுதலைக்கு முன்பான இருந்த ஒரு 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 உயர்நிலை அரசியல், அதில் வந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது என்பது அப்பவும் இருந்துச்சு. அதுலேயும் சில நேரங்களில் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வந்ததெல்லாம் கூட உண்டு. ஆனால் அது வந்து இவ்வளவு பரவலாக இவ்வளவு அடிக்கடி நடப்பது எல்லா இடத்துலையும் நடப்பது அப்படின்றது வந்துட்டு இது வந்து ஒரு 60களில் இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இது பரவலாக நடக்க தொடங்கிட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது திருமண வீடுகளில் அரசியல் பேசுவது, எங்கெல்லாம் வந்து பொது நிகழ்ச்சிகளில் சமூக நிகழ்ச்சிகளில் அரசியலை புகுத்துவது, இதையெல்லாம் வந்து இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து இன்னும் கீழே போயிட்டே இருக்குது. அதனால் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பேசுபவர்கள் இனிமேல் அஞ்ச வேண்டும் அப்படி பேசுவதற்கு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்குமானால் அதை நம்ம வரவேற்கலாம். எனக்கு அப்படி தோணலை. இது வந்து பி கேர்ஃபுல், நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக உங்களை வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த அரசு வந்து இதெல்லாம் கடந்து இட் ஷுட் ஹாவ் அ திக் ஸ்கின், ஒரு தடித்த தோலோடு பொது வாழ்க்கைக்கு வரணும். இதையெல்லாம் மறந்துட்டு அவங்க மேலே போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நன்றி.